ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொத்தமல்லி இலை யூஸ் பண்ணி பண்ண போகிற ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்பிளான ஒரு கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். ஒரு கையளவு தேங்காய் குட்டியாக கட் பண்ணது. இது நான் வந்து பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு எடுத்ததுனால இது லைட் பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சட்னிக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். 2 பூண்டு பல், அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, அப்புறம் 1 பீஸ் புளி, 2 பல் பூண்டு. இவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். வைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 2, காஞ்ச மிளகாய் 1 2 கிள்ளிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போது இதோட செய்முறை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், புளி ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி 1 துண்டு. இது வந்து இப்படியே ஆட் பண்ணாமல் நீங்கள் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிரைண்ட் ஆகாது. நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், இஞ்சியை நான் வந்து குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறோம். பாருங்க, இந்த மாதிரி கிரைண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, மல்லி இலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இப்படி கிரைண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம மீதி உள்ள கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஃபைனாக அரைகிறதுக்கான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு திக்கான ஒரு பேஸ்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இது நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன்.
எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணணும். இப்போ கடுகு வெடிக்குது பாருங்க, பொரிஞ்சு வருது. உங்களுக்கு தெரியும் கடுகு வெடிக்குது, கடுகு பொரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகு, சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கான பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி சட்னி, பெஸ்ட் ஃபார் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிச்சதில் அந்த தாளிப்பு கரண்டியில் உள்ள எண்ணெய் எல்லாம் வர்றதுக்கு நம்ம திருப்பி அதில் ஊற்றிட்டு திருப்பி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சட்னியில் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் சட்னி. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. இது அட்டகாசமான சட்னி. இது நம்ம இப்போது இட்லி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.